இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தேமுதிகவில் விஜய் கட்சி இணைய போகுதா அப்படின்னு 2-3 நாட்களா சமூக வலைதளங்கள் ஒரு பேச்சு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். தெரிஞ்சு அப்படி இது வரைக்கும் யாரும் பேசணும் இல்லை. இவங்களாம் ஒன்று கிளப்பி விடுறீங்க தான். இப்போ கூட நான் வரும்போது யூடியூப்ல ஒருத்தர் அருண் பாண்டியன் இறந்துட்டாருன்னு போட்டிருக்காங்க. திரு சீமான் சார் விஜய் சார்கிட்ட கதை சொல்ல வந்தார். அப்போ அது கதை அவர் சொல்லும் போது வெளியே வரைக்கும் எங்களுக்கு கேட்டு. சீமான் சார் கதை பயங்கரமா சொல்லுவார். அது கதையை சொன்னார்னு அந்த 3 மணி நேரம் படம் பார்த்த மாதிரியே இருக்கும். கேப்டன் அவர்கள் 61,777 வாக்குகள் வாங்கி 3,337 ஓட்டு வித்தியாசத்துல சட்டசபையில சிங்கம் மாதிரி வந்தார். தலைவர் இருந்திருந்தா எங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும், ஒரு வீரம் இருக்கும். அது கொஞ்சம் மிஸ்ஸிங் தான் எங்களுக்கு. எனக்கே தெரியுது. 2-2-24, 6-2-24, 13-2-24, 16-2-24. இதுல அந்த ஹைலைட் பாத்தீங்கன்னா 2 மணிக்கு என் முண்டாட்டி சொன்னான்னு சொன்னீங்களே, அதுதாங்க. உங்களை நம்பி அவ்வளவு பேர் உங்க கட்சியில வந்திருக்கிறாங்க. தேமுதிகவில் விஜய் கட்சி இணைய போகுதா அப்படின்னு 2-3 நாட்களா சமூக வலைதளங்கள் ஒரு பேச்சு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். என்ன காரணம் சார்? யார் எங்கேயாவது பேச்சுவார்த்தை அவங்க வராங்களா, நீங்க போறீங்களா, என்ன நடக்குது தெரியலையேங்க. அதாவது அந்த கோட் நீங்க தான் சொன்னீங்க, அந்த இதுக்கு ஏஐக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் இப்போ சமூக வலைதளங்கள்ல அவர் இணைய போறாருன்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி இது வரைக்கும் யாரும் பேசணும் இல்லை. இவங்களாம் ஒன்று கிளப்பி விடுறீங்க தான். இப்போ கூட நான் வரும்போது யூடியூப்ல ஒருத்தர் அருண் பாண்டியன் இறந்துட்டாருன்னு போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? சோசியல் மீடியாஸாக கிளப்பி விடுறது தானே. ஸோ அவங்களுக்கு அந்த நேரத்தில் இப்போ ஒரு வாரத்தில் கண்டென்ட் இல்லை, ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும். அதுக்காக ஏதாவது ஒரு மீடியாவில் உள்ளவங்க, ஏன்னா முன்னாடிலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 பத்திரிக்கை 6 பத்திரிக்கை 6 டிவி தான் இருந்தது. இன்றைக்கி 600 யூடியூப் சேனல் இருக்குது. ஏன்னா இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யாராவது ஒருத்தரை அதை கிளப்பி விட்டுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காஸ் அண்ட் எஃபெக்ட்டுமாங்க, காரண காரியம் அப்படிம்பாங்க. இங்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 அட்மினிஸ்ட்ரேஷனை மெர்ஜ் ஆகும்போது நிறைய மைனஸ் ஆகும். ஓகே, அது எப்படி சாத்தியமாகும்? அவர் இந்த கட்சியில் வர்றாரு போகிறாரு, எப்படிங்கிறது சாத்தியமாகும்? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ அவங்களும் நிறைய அமைப்புகளை போட்டாங்க, அணிகளை போட்டாங்க. இங்கே ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. 18 வருஷம் கட்சி இது. ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. கிளை வரைக்கும் ஆளுங்க இருக்காங்க. அப்போ மெர்ஜ் ஆகும்போது எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும்ல. சாத்தியமே கிடையாது. அது போகிற போக்கில் சொல்லி விடுற மாதிரி தான். உங்களை மாதிரி ஒரு மீடியா ஏதோ ஒன்று சொல்லி விட்டு போகிறது தான். அதுதான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரியான வதந்திகள் இருக்கனால. இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம், சீமானுடனும் பேச்சுவார்த்தையில் ரகசிய முறையில் 2 முறை சந்திச்சிருக்காங்க அப்படின்னும். அது தகவல் கேள்விப்பட்டீங்களா? இல்லை, ஆக்சுவலாக இப்போ கூட அந்த பாட்டு மைக்குலாம் பாட்டு வந்தது. அவர் சீமானுக்காக இது பண்ணார், சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிலாம் சொன்னாங்க. இந்த பாட்டு சீமான் சாருக்கு மைக்கு எப்போ கிடைச்சிது? சின்னம், விவசாய சின்னம் கிடைக்கலங்கும் போது அவருக்கு மைக்கு கிடைச்சிது. இந்த பாட்டு எப்போவே எழுதியிருப்பாங்க, டிசம்பர்லேயே எழுதிட்டேன், எப்போவே அதை இதோட சேர்த்து முடிச்சு போட்டு இவர் மைக்குக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, சீமானோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாரு. நான் ஆனால் ஒரு தடவை நேரடியாக நான் பார்த்தேன். நான் நேரடியாக சீமான் சார் விஜய் சார் ஆஃபீஸில் அடையாறில் கதை சொல்ல வரும்போது நான் அங்கே இருந்தேன். அப்போ நான் அங்கே விஜய் சாரை பார்த்து கேப்டன் டிவி ஆரம்பித்த புதுசு அவர்கிட்ட போய் பைட்ஸ் வாங்குறதுக்காக நான் அங்கே போய் இருக்கும்போது திரு சீமான் சார் விஜய் சார்கிட்ட கதை சொல்ல வந்தார். சரி, அப்போது அது கதை அவர் சொல்லும்போது வெளியே வரைக்கும் எங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. சீமான் சார் கதை பயங்கரமாக சொல்லுவார். அது கதையை சொன்னார்னு அந்த 3 மணி நேரம் படம் பார்த்த மாதிரியே இருக்கும். அப்படி சத்தம் போடுறாரு. கிளைமேக்ஸ் அப்படி இப்படி பகலவன் அந்த டைட்டில். ஆமாம் ஆமாம், அந்த டைட்டில் அந்த கதையை தான் அவர் அங்கே உள்ளே சொல்லிட்டு இருந்தார். கேட்டிங்களா? நான் கதையை ஃபுல்லாக கேட்கல. நாங்கள் அங்கே ஒரு கடைசி ஒரு 20 நிமிஷம் அங்கே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கதைகள் போய்கிட்டு இருக்கு. இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அடையாறில் சாரோட விஜய் சாரோட ஆஃபீஸில். ஸோ அவர் சந்திச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம், நமக்கு தெரியாதுல்ல. கூட்டணி வரலாம், வராமல் போகலாம். ஏன்னா இவர் தம்பின்னு சொல்கிறாரு. இதே சீமான் சார் நடிகர்கள்லாம் திட்டியிருக்காரு. நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பித்து உடனே வந்துட்டா அவங்க கையில் ஆட்சியை கொடுத்துடணுமா போயிடணுமான்னு சொல்லி ரஜினி சாரை திட்டினாரு, கமல் சாரை திட்டினாரு. இன்கேஸ் இவர் விஜய் சாரியே அவர் திட்டிருக்காரு. நடிகர்கள் ஹீரோலாம் கட்சி ஆரம்பித்தோடனே அப்போ நாங்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்கோம்லாம் எங்கே போகிறது அப்படிலாம் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அப்போ நடக்கலாம். அது நம்ம கையில் கிடையாது. திடீர்னு ஒருத்தர் பார்க்கணும். கட்சி எப்படி சார் பயணிச்சுக்கிட்டு இருக்கு, எப்படி போய்கிட்டு இருக்கு? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து பெர்சன்டேஜ் கம்மியாயிடுச்சு, ஓட் பேங்க் கம்மியாயிடுச்சு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, தலைவர் அவர்கள் அவர் உயிரை கொடுத்து கட்சிக்கு உயிர் கொடுத்துட்டார். ஓகே. அது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அந்த 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 டிசம்பர் 28ஆம் தேதி அந்த கூட்டம் வந்ததுக்கு பிறகு எல்லாருமே வந்து அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், தேசிய அளவில் இருக்க கட்சியாக இருக்கட்டும், நிச்சயமாக வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஓட் பேங்க் இருக்குது அப்படிங்கிறது அவங்க அப்போவே வந்து அந்த அந்த டிசம்பர் 28, 29 அவங்க வந்து பார்த்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையாது. அது வந்து கேப்டன் இருக்கிற போது 8.33 இருந்துச்சு, அப்புறம் 10.5 இருந்துச்சு, அப்புறமா போனது கொஞ்சம் சரிவு வந்துச்சு. இப்போ அதெல்லாம் தாண்டி இருக்கா அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக தெரியும். ஓகே. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 4 தொகுதி கொடுத்தாங்க, பாராளுமன்ற தொகுதி. பட் இந்த வாட்டி 5 கொடுத்துருக்குறாங்க, ஒரு தொகுதி எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியுது கண்டிப்பாக வந்து பர்சன்டேஜ் கூடும் அப்படிங்கிறது. ஸோ வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கட்சி நிச்சயமாக வளர்ச்சி அடையுது. அந்நியார் அவர்களும் வந்து என்னென்னா இப்போ டெய்லி வந்து ஆஃபீஸுக்கு வர்றாங்க, கட்சி வேலைகளை பார்க்குறாங்க, கட்சியில் இருக்கிற பிரச்சனைகள், அந்த நிர்வாகிகள் பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்த்து வைக்கிறாங்க. மக்கள் பிரச்சனைகளை என்ன அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறாங்க, அதை உடனே அறிக்கை கொடுக்குறாங்க, உடனே அதுக்கு வந்து ஒரு போராட்டம் பண்ணணும்னு அதுக்கும் அவங்க தயாராக இருக்கிறாங்க. எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா கட்சி எழுச்சியாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து எல்லா தொகுதியும் பிரச்சாரம் போனேன். எங்களுடைய 5 தொகுதியில் சரி, கடலூர், தஞ்சாவூர், மத்திய சென்னை, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர், திருவள்ளூர், எல்லாமே நான் 5 தொகுதி கொடுத்தாங்க. நல்லா எழுச்சியாக தான் இருக்குது, வலிமையாகவும் இருக்குது. பர்டிகுலராக நான் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகரில் வந்து அதை நான் பார்த்தேன். நான் வந்து விருதுநகரில் முதல்ல ஒரு ஆரம்பத்தில் ஒரு 6 நாள் போயிருந்தேன், அப்புறமா ஒரு 7 நாள், கடைசி ஒரு 7 நாள் நான் விருதுநகரில் பிரச்சாரம் போனேன். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அது ஒரு ஒரு எழுச்சி இருக்குது, நல்லாவே இருக்குது. அது வந்து எல்லாருமே சொல்கிறாங்க நிச்சயமாக தம்பி வந்து அவர் வந்து நிச்சயமாக ஜெயிப்பார், 100% ஜெயிப்பார். எப்படி விருத்தாச்சலம், அதாவது பாமக கோட்டைன்னாங்க விருத்தாச்சலத்தை, கேப்டன் அவர்கள் 61,777 வாக்குகள் வாங்கி 13,337 ஓட்டு வித்தியாசத்தில் சட்டசபையில் சிங்கம் மாதிரி வந்தார். கட்சியை ஆரம்பித்த உடனே 2006 விருத்தாச்சலத்தில் வந்து அதான் சொல்கிறேன், வி ஃபார் விக்ட்ரி, வி ஃபார் விஜயகாந்த், வி ஃபார் விருத்தாச்சலம். அதே தான் இங்கே, வி ஃபார் விஜய பிரபாகரன், வி ஃபார் விருதுநகர். 100% ஜெயிப்பார், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நாங்கள் ரூட் லெவல் வரைக்கும் நாங்கள் போயிருக்கிறோம். பட் டிஃபரன்ஸ் தான் நம்ம பார்க்கணும், குறைஞ்ச ஓட்டு வித்தியாசம் இல்லைன்னா அதிக ஓட்டு வித்தியாசமா சரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பட் 100% அவர் வந்து ஜெயிப்பார். சார், ஆனால் உங்கள் மேலேயும் சண்முக பாண்டியன் அவர்கள் மேலேயும் ஒரு கேஸ் போட்டதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். என்ன சார் நடந்தது? எல்லை மீறினீங்களா? என்ன நடந்தது? எல்லையெல்லாம் மீறலைங்க. சரி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி நாள், பிரச்சாரத்தோட கடைசி நாள், சரி, 17ஆம் தேதி பிரச்சாரம் முடியணும், ஈவினிங் 6 மணிக்கு முடிக்கணும். 18, 19 போலிங் டேட்டு. அந்த 17ஆம் தேதி நாங்கள் காலையில் பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த வழியாக தான் போகணும். நம்ம பாயிண்ட்டுக்கு போகிறது வந்து அந்த மார்க்கெட் வழியாக தான் போகணும். அது தெப்பக்குளம் அப்படின்னு ஒரு ஏரியா விருதுநகரில், அந்த ஏரியா மூலமாக தான் போகணும். அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் வந்து மறிச்சிட்டார், திரு சிவகுமார் அப்படிங்கிறவர். அதை மறிச்சிட்டார். மறித்து இல்லை நீங்கள் அங்கே போகக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னா நாங்கள் வந்து சொல்கிறோம், சார் ஜீப்புக்கு அனுமதி இருக்குது, நான் நட்சத்திர பேச்சாளர், எனக்கும் எலெக்ஷன் கமிஷன் அனுமதி இருக்குது, நாங்கள் விடுங்க சார், நாங்கள் இந்த ரூட்டில் தானே சார் போகணும், வேறு ரூட்டில் போய் சுற்றி போகணும்னா லேட் ஆகும் சார், இன்றைக்கி 5-6 மணி வரைக்கும் தான் சார் எங்களுக்கு பிரச்சார டைமு அப்படின்னா விட மாட்டேக்காரு. அதுதான் சொல்கிறேன், அது பாலிடிக்ஸ் இருக்கலாம், ஆளுங்கட்சியோட இதாக இருக்கலாம், அவங்கள வந்து டிலே பண்ணுங்கன்னு சொல்லலாம். ப்ளஸ் இவருடைய பிரச்சாரம் வந்து ரீச் ஆகுது, ரூட் லெவல் வரைக்கும் ரீச் ஆகுது, தம்பி வந்து கீழே வரைக்கும் இறங்கி செய்கிறாரு. அந்த ஜீப்போட நம்பர் KL 58 62 28. அந்த ஜீப்புக்கு பிரச்சாரத்துக்கு நமக்கு வந்து அனுமதி இருக்குது, எனக்கு அனுமதி இருக்குது. ஆனால் இவங்க போகக்கூடாதுன்னு சொல்லி அதில் வந்து அந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் தேவாசிரியம் ஒருவர் மூலமாக புகார் கொடுக்க வச்சு என் மேலேயும் தம்பி மேலேயும் ஒரு 4 பேர் ப்ளஸ் வந்து அடையாளம் தெரிஞ்ச பேர் தெரியாத 10 பேர் போலீஸ் அப்போ எப்போவுமே அப்படி தான் போடுவாங்க. சரி. எங்கள் மேலே வந்து செக்ஷன் 188, 141, 343 ஒரு 3 செக்ஷனில் போட்டாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தம்பி பேர் போட்டிருக்காங்க, 2வது என்னைய போட்டிருக்காங்க,
3வது வந்து விருதுநகர் நகர செயலாளர் ஏங்கல்ஸ்னு ஒருத்தனை போட்டிருக்காங்க. 4வது வந்து ஜெயா டிவி ரிப்போர்ட்டர் கண்ணன் ஒருத்தரை போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பேர் தெரியாத முகம் தெரிந்த 10 பேர்னு போட்டிருக்காங்க. அது வந்து போட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் விட்டுருந்தா நாங்கள் போயிட்டு நம்ம பேசாமல் நமக்கு எந்த பாயிண்டில் பிரச்சாரமோ நாங்கள் போய் பண்ணிட போகிறோம். அது நீங்கள் போகக்கூடாது. அப்போ கூட தம்பி வந்து கீழே இறங்கி வர்றாரு, வந்து சொல்கிறாரு, ஏங்க நாங்கள் அங்கே தானேங்க போகிறோம், போகக்கூடாதுன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு. சரி, இப்போ நீங்கள் ஓட்டு கேட்கலாம்ல, 5 பேர் கேட்கலாம்ல, வீடு வீடாக போய் 5 பேர் கேட்கலாம், அதுக்கு அனுமதி இருக்குது. நான் 5 பேர் போய் கேட்குறோம், அதுக்கும் விட மாட்டேங்காரு. அப்புறம் அவர்கிட்ட என்ன சொல்கிறது, சட்டம் வந்து எல்லாமே எங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் அவர் வந்து அந்த காவல்துறை அதிகாரிங்கிற ஒரு இதை மட்டும் காரணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவரை வந்து எங்களை தடுக்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷன்லேயே இருக்கிறாரு. தடுக்கணும், இவங்க பேரில் ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும், நாளைக்கு ஓட்டு சிதறணும் அப்படின்லாம் நினைப்பாங்கல்ல. அது வந்து அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிறாங்க. சரி, ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம், அவ்வளோதான். சப்போஸ் கேட்குறேன் சார், அங்கே மட்டும் சிங்கம் இருந்திருந்ததுன்னா என்ன நடந்தது? ஏன் கேப்டன் இருந்திருந்ததுன்னா ஆக்சுவலாக வந்து உண்மையிலே வந்து தலைவர் இருந்திருந்தா எங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும், ஒரு வீரம் இருக்கும். அது கொஞ்சம் மிஸ்ஸிங் தான் எங்களுக்கு. எனக்கே தெரியுது. ஏன்னா தம்பி நானும் ஒரு ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போகிறோம். பிரச்சாரத்தில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு ஆள் தண்ணியாக போட்டிருக்கான், வந்து ஆளுங்கட்சியோட ஃபேவர் ஆள், அசிங்கமாக திட்டுறான் தலைவர் கேப்டனை. நான் வந்து இறங்கி போய் அவரை வந்து அடிக்க போகிறேன். ஆனால் என்னன்னா அங்கே நிற்கிறது தலைவர் புள்ள நிற்கிறாரு, விஜயபிரபாகரன் கேண்டிடேட்டு. நமக்கு வந்து என்னென்னா ஒரு சின்ன தயக்கம் வருது. இப்போ வந்து தலைவர் இருந்திருந்தானே நான் அடிச்சிருப்பேன் போய். ஸோ நமக்கே வந்து அதில் ஒரு சின்ன ஒரு தயக்கம் வருது, ஒரு சின்ன ஒரு பயம் வருது. இந்த சம்பவத்தில் கேப்டன் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து நாங்கள் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்போம். ஏன்னா சங்கரங்கோயில் இடைத்தேர்தலுக்கு தலைவர் வரும்போது அவரை ரிசீவ் பண்ணும்போது எனக்கும் ஒரு டிஎஸ்பிக்கும் பெரிய சண்டை. டிஎஸ்பி வந்து போயான்னு சொல்லி என்னை பிடிச்சி தள்ளுறாரு, நான் டிஎஸ்பி பிடிச்சி தள்ளுறேன். ஸோ இப்போ போலீஸ் மேலே கை வைக்கக்கூடாது, அவன் 353 போட்டுருவாங்க, நம்ம மேலே செக்ஷன் போட்டுருவாங்க, பண்ணிடுவாங்க. பட் கேப்டன் இருக்காரு. அன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு, தலைவர் வந்துட்டார். வந்த உடனே போலீஸ் ஒன்றுமே சொல்ல, கிளம்பி போயிட்டாரு. ஸோ அவர் இருந்தால், சிங்கம் இருந்தால் அது காலமே வேற இல்லை. அதனால் வந்து அது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மைனஸ் தான். விஜயபிரபாகரன், சண்முக பாண்டியன் 2 பேரும் பக்குவம் அடைஞ்சிட்டாங்களா? நிச்சயமாக. அதாவது எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஆஃப்டர் கேப்டன் மறைவுக்கு பிறகு வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பக்குவம் வந்துச்சு. அது நம்ம வந்து கண்கூடாவே நம்ம பார்க்குறோம். அது மாறிட்டாங்க, பக்குவம் வந்துச்சு. ஓகே, இந்த கேள்வி எல்லாத்துட்டையுமே இருந்துச்சு. அந்த நேரத்தில் நம்ம சந்திக்க முடியல. விஜயகாந்தை எப்படி ராதிகா எதிர்த்து நின்னாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அரசியல் என்னதான் ஒரு அரசியலாக இருந்தாலும் நிறைய படங்கள் பண்ணி நடிச்சிருக்காங்க, சினிமா சார்ந்த நிறைய விஷயங்கள். சரத்குமார் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் அவ்வளோ அண்ணன் தம்பி போல பழகினவங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, இது ஆக்சுவலாக வந்து திரு சரத் சார் வந்து நிறைய பேட்டியில் வந்து நான் வந்து ரொம்ப பிரச்சனையில் இருந்தேன், கடனில் இருந்தேன், மவுண்ட் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது கேப்டனுடைய மேக்கப் மேன் சோத்து ராஜி தான் வந்து ஃபோனை போட்டு உடனே வாங்கன்னு சொன்னார். நான் அந்த போனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை கிடைச்சிது சினிமாவில். புலன் விசாரணைன்னு ஒரு படத்தில், அதுக்கப்புறம் தான் நான் வந்து சினிமாவில் நிறையா டெவலப் ஆனேன். திரு கேப்டனுக்கு வரக்கூடிய படங்களை கூட எனக்கு அவர் வந்து நான் பிஸியாக இருக்கிறேன், நீங்கள் சரத்தை போட்டு பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார்னா நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்துருக்குறாரு. அவர் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிருந்தீங்கன்னா அந்த தொகுதியை வந்து அவர் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு தொகுதியில் நின்றிருந்தார், நிச்சயமாக அவருடைய புகழ் பெரிய அளவில் வந்திருக்கும். ஒருத்தர் கூட சொன்னார், வடிவேல் அவர்களுடைய ஜோக்கை சொன்னார், பேக்கரியை நான் வச்சுக்கிறேன், அக்காவை நீங்கள் வைக்கிற மாதிரியே. ஒருத்தர் ஏதோ பேட்டியில் கூட சொன்னார், அவர் எங்கள் கட்சியை நீங்கள் வச்சுக்கிங்க, விருதுநகரை நான் வச்சுக்கிறேங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டில் அவர் போயிட்டார். போகக்கூடாது. ஏன்னா 2-2-24, 6-2-24, 13-2-24, 16-2-24. இதில் அந்த ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு என் முண்டாட்டி சொன்னான்னு சொன்னீங்களே, அதுதாங்க. ஏங்க உங்களை நம்பி அவ்வளவு பேர் வந்து உங்கள் கட்சியில் வந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு கட்சியை நீங்கள் வந்து ஆரம்பிச்சுட்டு உங்களுடைய சுய லாபத்துக்காகவும் சுய நலத்துக்காகவும் ஒரு கட்சியை கொண்டு போய் அதை போய் மெர்ஜி பண்ணுறீங்க. அது உங்கள் இஷ்டம், நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா இதே தான் வந்து திரு சிரஞ்சீவி சார் அவர்களும் வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரை வாங்கிட்டு பிரஜாராஜ்யம் அப்படின்னு அவருடைய ஒரு கட்சியை வந்து காங்கிரஸோடு இணைச்சார். அது அவங்க இஷ்டம். இருந்தாலும் வந்து
நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சத்தம் போட்டு போவார். வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எந்திரிச்சு ஏன்னா எங்கிட்டலாம் கேட்காம நீங்கள் எப்படி கட்சியை இணைச்சிங்க போனீங்கலாம் சத்தம் போட்டுட்டு போவார். நீங்கள் எது செஞ்சாலும் இல்லை, நீங்கள் உங்களை நம்பி இருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாத்திட்டையும் கலந்து ஆலோசனை பண்ணி சொல்ல உங்கள் ஒய்ஃபு சொன்னாங்கங்கிறதுக்காக போய் நீங்கள் கட்சி அதுக்கு தான் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தார். வடிவேலு வந்து அந்த கிரி படத்தில் சொன்ன மாதிரி பேக்கரியை நான் வச்சுக்கிறேன், எங்கள் அக்காவை நீ வச்சுக்கிற மாதிரி கட்சியை நீ வச்சுக்க, விருதுநகரை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி. என்ன வேணாலும் அதாவது அதை வந்து அவர் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஓகே, அரசியலில் வந்து இல்ல உள்காரன்னு பார்த்தா கேப்டன் இல்லாதனால தான் எதிர்த்தாங்களா அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா விஜயபிரபாகரன் அவர்கள் கிட்டத்தட்ட கேப்டனுக்கு சமம் அப்படின்ற பொழுது வாழ்க்கை கொடுத்தவரே நம்ம எதுக்குறோமே அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீல், அந்த மாதிரியான விஷயங்கள். இல்லை அது வந்து சில டிமாண்டு, சில கமிட்மெண்ட்டு அவங்களுக்கு வந்து அவங்க மூலமாக நடக்க வேண்டியது இருந்திருக்கலாம். சரி, சில ஆதாயங்களுக்கு வந்திருக்கலாம். அதனால் அவங்க வந்து அவங்க சொல்கிறத கட்சியை இணைச்சிட்டு அந்த இடத்துல அவங்க நின்றுருக்கலாம். அது உள்ளே என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. அது வந்து நிறைய காரணங்கள் இருக்குங்க, எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்கும். அதில் வந்து ஏதாவது ஒரு காரணத்தில் அவங்க பெண்ட் ஆகிருக்கணும். அது நம்ம உள்ள அனலைஸ் பண்ணோம்னா அது கண்டுபிடிச்சிடலாம். ராதி அவர்கள் பேசினது, பொது வழியில பேசினது நாகரிகமா இருந்துச்சா? நீங்களும் அந்த விஷயம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த அனுதாப ஓட்டு இல்லை அதுதான், அது வந்து தான் நான் சொல்லிட்டேன்ல, அது வந்து கேண்டிடேட்டை கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போல்டாக தான் பேசுவாங்க. ஆமா, அது வந்து நடிகவேல் ராதா இருந்தது. ஆமாம், பிளட்டில் உள்ளது, அதை நம்ம வந்து மாற்ற முடியாது. ப்ளஸ் அவங்க வந்து ரேடன்னு ஒரு கம்பெனியை நடத்தி ஸோ வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அது அந்த அந்த போல்டு வந்து அவங்களுக்கு இருக்குது. பட் அந்த போல்டு இந்த விஷயங்கள் இருந்தாலும் அந்த அரசியல் பக்குவங்கிறது அவங்க இன்னும் வளர்த்துக்கணும். அது வந்து மைனஸ் தான். என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நான் அடித்து சொல்லுவேன். அதில் நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள்லாம் கேப்டனுடைய ஸ்கூலு. உண்மைனா உண்மை, பொய்னா பொய், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, கரெக்டுனா கரெக்டு. அந்த இதை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பக்குவத்தை வளர்த்துக்கணும். ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவங்களுடைய லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் இதுதான் இருக்கும், எண்டு கார்டும் இதுதான் இருக்கும்.